அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 20ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். தலைப்பு செய்தியாக என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். டெல்லி முதல்வராக ரேகா குப்தா இன்று பதவியேற்பு அப்படிங்கிற செய்தி. டெல்லி தலைநகராக இருக்கிறதுனால அங்கே உள்ள சிஎம்மோட பதவியேற்பு முக்கியத்துவம் பெறுது. இங்கே இந்த டெல்லியை பொறுத்தளவில் எத்தனை தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 தொகுதிகளில் பாஜக 48 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேட்டில் இப்போ இந்த டெல்லியை பொறுத்தளவில் 70 தொகுதி இருக்குது அப்படின்னா அங்கே 36 தொகுதிகள் ஜெயித்தாலே அங்கே ஆட்சி அமைச்சிடலாம். இந்த நிலைமையில் இவங்க 48 தொகுதியை வின் பண்ணியிருக்காங்க. இந்த ரேகா குப்தாவை பொறுத்தளவில் 4வது பெண் சிஎம், டெல்லியோட 4வது பெண் முதல்வராக என்ற பெருமையை இவங்க பெற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பெண் முதல்வராக இருந்தவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ், அப்புறம் ஷீலா தீக்ஷித், அதிஷி மர்லேனா சிங். இவங்க 3 பேரும் ஆல்ரெடி சிஎம் இருந்திருக்காங்க. 3 பேருமே ஃபேமஸான பர்சன்ஸ் தான். இந்த நிலைமையில் டெல்லியோட 4வது பெண் முதல்வராக இந்த ரேகா குப்தா இன்றைக்கி பதவி ஏற்கிறாங்க. ஸோ அது முக்கியத்துவம் வருது. இந்த டெல்லியை பொறுத்தளவில் நாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த டெல்லிக்கு தேசிய தலைநகர் அப்படிங்கிற சிறப்பு அந்தஸ்து பற்றிய பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்து 239 ஏ அப்படிங்கிற பிரிவு தான் டெல்லிக்கு தேசிய தலைநகர் சிறப்பு அந்தஸ்து பற்றி சொல்கிறது. சரத்து 239 ஏ அப்படிங்கிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த டெல்லி எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா, இந்த மாநில மறுசீரமைப்பு கொள்கைன்னு ஒன்று வந்திருக்கும். அது எப்போ வந்துச்சுன்னா 1956 நவம்பர் 1 தான் இந்த டெல்லி டெல்லி உருவாக்கப்படுது. டெல்லி எப்போ உருவாக்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1956 நவம்பரில் உருவாகுது. அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த டெல்லியோட நிர்வாக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், அமைச்சரவை கொண்டதாக இருக்கும். டெல்லியோட நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணைநிலை ஆளுநர் ப்ளஸ் முதலமைச்சர், அமைச்சரவை கொண்டதாக இருக்கும். அதுபோக டெல்லியோட சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி உருவாக்கப்பட்டது 1956. ஆனால் டெல்லியில் சட்டமன்றம் உருவாக்கப்பட்டது 1991 சட்டம் கொண்டு வரப்பட்டு 1992 நடைமுறைக்கு வந்திருக்கும் சட்டமன்றம். இங்கே சட்டமன்றங்களோட உறுப்பினர்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தோன்னா 70. இது எத்தனையாவது சட்ட திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69. அதாவது 1991ஆம் ஆண்டு 69வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி டெல்லி யூனியன் பிரதேசம் என்பதை தேசிய தலைநகர யூனியன் பிரதேசம் என மாற்றப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நடைமுறைக்கு வந்தது 1992. டெல்லியோட சட்டமன்றம் வந்ததும் 1992 அப்படிங்கிற வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, 10% மிகாமல் இருக்கட்டும். டெல்லியை பொறுத்தளவில் அமைச்சர்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 10%. இதே மாதிரி மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% மிகாமல் இருக்கும். ஆனால் டெல்லியை பொறுத்தளவில் 10% தான் கொடுத்துருக்காங்க. இதே 10% வேறு எந்த இடத்துக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு அவங்கள்ட்ட குறைஞ்சது 10% எம்பிக்களாவது இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இந்த நிலைமையில் இந்த 10% இங்கேயும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, மற்ற ஸ்டேட்லலாம் 15% வரைக்கும் அமைச்சர்கள் இருக்கலாம். ஆனால் டெல்லியை பொறுத்தவரை 10% மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமானது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, யூனியன் பிரதேசங்களிலே டெல்லிக்கு மட்டும்தான் தனி உயர்நீதிமன்றம் இருக்குது. அது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1966 அக்டோபர் 31 உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டு முக்கியமானது. 1966 தான் டெல்லிக்குன்னு தனியாக ஒரு உயர்நீதிமன்றம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் டெல்லியை பற்றின ஒரு முக்கியமான டேட்டாஸு. இதை ஏற்கனவே நீங்கள் படிச்சிருந்தா கூட கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தமிழக அமைச்சர் பிப்ரவரி 25 கூடுது. ஏன் அப்படின்னா, இந்த பட்ஜெட் சம்மந்தமாக பேசுகிறதுக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் பாருங்கள், இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் பொறுப்பேற்றிருக்காங்க. இவர் எத்தனையாவது தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. தலைமை தேர்தல் ஆணையரை பொறுத்தளவில் 1+2 அப்படிங்கிற கான்செப்டில் இருப்பாங்க. அந்த 3 பேர் தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது. நடுவில் இருக்கிறவர் பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர்னும், பக்கத்தில் சுக்பீர் சிங் சாந்து அப்படிங்கிறவங்க, அடுத்து விவேக் ஜோஷி, இவங்க 2 பேரும் தான் அந்த 2 கேட்டகரியில் வராங்க. 1 அவர் ஞானேஷ்குமார் அவங்க.
ஸோ 1+2 அப்படிங்கிற கான்செப்டில் தான் தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். இந்த ஞானேஷ்குமார் அவர்களை பொறுத்தளவில் ஜம்மு காஷ்மீருக்கான சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டதற்கான மசோதாவை உருவாக்கியதில் இவரின் பங்கு முக்கியமானதாக கூறப்படுது. ஸோ ஏற்கனவே ஒரு ஃபேமஸானால தான் இருந்திருக்காங்க. தேசத்தை கட்டமைப்பதற்கான முதல் படி அவரோட செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தேசத்தை கட்டமைப்பதற்கான முதல் படி வாக்கு செலுத்துதல். அதனால் 18 வயது பூர்த்தியான ஒவ்வொருவரும் இந்திய குடிமகனும் வாக்காளராக மாற வேண்டும். எப்போதும் வாக்களிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளரிடம் அப்போதும் இருந்தது, இப்போதும் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசத்தை கட்டமைப்பதற்கான முதல் படி வாக்கு செலுத்துவது அப்படிங்கிற இதாக சொல்லியிருக்காங்க. அவரோட நியமனத்திற்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்தளவில் பாருங்கள், இவரோட நியமன குழுவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் நியமனத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமர், அப்புறம் வந்து முக்கிய, அதாவது மத்திய அமைச்சர்களில் முதன்மையான அமைச்சர் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. அதுபோக எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற லிஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மத்திய அமைச்சருக்கு பதில் உச்சநீதிமன்ற நீதிபதியே கொடுத்துருந்தாங்க. அதை பின்னால் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு அதை மாற்றிருப்பாங்க. இப்போ இருக்கிற இதுபடி பார்த்தீங்கன்னா பிரதமர், அப்புறம் உள்துறை அமைச்சர், அப்புறம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்க. இதில் 2 பேர் அதிகபட்சமாக யாரை வந்து இது பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுறாங்க. அந்த வகையில் பார்த்தபோது இது வந்து 2/3 அப்படிங்கிற கான்செப்டில் இது வந்து தேர்வு செய்யப்படுது அப்படிங்கிறது சொல்லணும். இந்த வகையில் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த நியமனத்திற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த 2/3ங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக முன்னாள் நீதிபதி ராஜமாணிக்கம் வந்து நியமனம். தமிழ்நாடு லோக் ஆயுக்தா தலைவராக நீதித்துறை உறுப்பினராக இருந்த உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி ராஜமாணிக்கத்தை வந்து நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்காங்க. இதற்கான உத்தரவை வந்து மனிதவள மேலாண்மைத்துறை செயலாளர் ஜி பிரகாஷ் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்கள். தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டப்படி லோக் ஆயுக்தா அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. பொது ஊழியர்களுக்கு எதிராக ஊழல் புகார்களை இந்த அமைப்பு விசாரிக்கும். ஒரு தலைவர், 2 நீதித்துறை உறுப்பினர்கள், நீதித்துறை சாரா 2 உறுப்பினர்கள் இந்த அமைப்பில் இருப்பர். இப்போது லோக்பால், லோக் ஆயுக்தா, லோக் அதாலத் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சிலபஸில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பாருங்கள். பொது ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஊழலுக்கு எதிரான அமைப்புகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த வகையில் இந்த தமிழ்நாடு லோக் ஆயுக்தா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சட்டப்படி லோக் ஆயுக்தா அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. பொது ஊழியர்கள், இதோட நோக்கம் என்னன்னு பாருங்கள். பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை இந்த அமைப்பு விசாரிக்கும். இதில் ஒரு தலைவர் இருப்பாங்க, 2 நீதித்துறை உறுப்பினர்களும் 2 நீதித்துறை சாரா உறுப்பினர்களும் இந்த அமைப்பில் இருப்பாங்க அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தலைவர் பதவியும் நீதித்துறை சாரா உறுப்பினர் படியும் காலியாக இருந்ததுனால அதை இப்போ வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ராஜமாணிக்கம் அவர்கள் வந்து 2027 ஏப்ரல் 17 வரை இந்த பதவியில் இருப்பாங்க. அப்போ பாருங்கள், இதுக்கு அந்த ஏஜ் கான்செப்ட் எப்படின்னா 5 ஆண்டு அல்லது 70 வயது. இப்போ நேற்று தேர்தல் ஆணையரை பார்த்தோம். தேர்தல் ஆணையரை பார்க்கும்போது 65 வயது அல்லது 6 ஆண்டுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த லோக் ஆயுக்தாவை பொறுத்தளவில் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. இதில் எது அவங்களுக்கு முதல்ல வருதோ அதன்படி அவங்க வந்து அவங்களோட பதவிக்காலம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதில் முதலில் வருகிறதோ அதுவரை பதவியில் இருப்பார்கள் என அரசாணை கூறப்பட்டுள்ளது. இதில் நமக்கு என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, டைரெக்டாக கேட்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா இவங்களோட நியமனமே கேட்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நியமனங்கிறது ஒரு முக்கியமான டாப்பிக்காக இருக்குது. ஸோ தமிழ்நாடு லோக் ஆயுக்தா சம்மந்தமாக நியமனம் அப்படிங்கிறது கேட்கலாம். அடுத்தபடியாக பாருங்கள், இதோட உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கூற்று காரணங்களை வச்சு ஒரு தலைவர், 2 நீதித்துறை உறுப்பினர்கள், நீதித்துறை சாரா உறுப்பினர்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இந்த லோக் ஆயுக்தா வந்து என்ன நோக்கத்துக்காண்டி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது ஊழியர்களுக்கு எதிரான ஊழல் புகார்களை விசாரிக்க மாநிலம் சார்ந்து இது அமைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இதோட தலைவர், அவங்களோட பதவி காலம்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு மற்றும் 70 வயது அப்படிங்கிறது முக்கியமான டேட்டாவாக இருக்குது. ஸோ இதுதான் லோக் ஆயுக்தா பற்றி இது முக்கியமான ஏரியா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை வரை அவகாசம் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா
அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா ஊவேசாவோட பிறந்த நாள். அந்த வகையில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, வாங்க என்னென்னு பார்த்துருவோம். அவரோட பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா 19/2/1855. அவரோட 171 பிறந்தநாளை வந்து இந்த வருஷம் கொண்டாடுறாங்க. இந்த வகையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், தமிழின் தொன்மையையும் அவரை பற்றி எப்போயுமே தமிழில் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமும் அவரை பற்றி எதிர்பார்க்கலாம். இந்த வகையில் தமிழின் தொன்மையும் பண்டைய தமிழரின் வாழ்வியலையும் பழந்தமிழ் இலக்கியங்கள் வழியே வெளிக்கொணர்ந்த தமிழ் தாத்தா ஊவேசாவின் செம்பணி தமிழ் உள்ளவரை நன்றியோடு போற்றப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், ஒரு டே, அதாவது அவரோட பிறந்த தினத்தை ஒரு டேயாக கொண்டாடுறாங்க. என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக வந்து முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. எப்போனா சட்டப்பேரவையில் டிசம்பர் 10 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 19/2 அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நமக்கு எப்படி கேள்வியை கேட்கலாம், யாருடைய பிறந்தநாளை வந்து நம்ம தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடிட்டு இருக்கோன்னு ஒன்று கேட்கலாம். இல்லை யாரோட பிறந்த தினம் அந்த டேட்டை வந்து கேட்கலாம். டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 19/2 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1885. தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் விழாவை தமிழ் வளர்ச்சித்துறை வந்து கொண்டாடியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து இப்போ ஊவே சாமிநாத ஐயரின் பிறந்தநாள் என்ன டேட், என்ன தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள். ஏன் அப்படின்னா அவர் வந்து இந்த பண்டைய இலக்கியங்களை இப்போ நம்ம படிச்சுட்டு அளவுக்கு கொண்டு வந்ததுனால தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக அதை அவரோட பிறந்தநாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க, செல்வ மகள் சேமிப்பு திட்டமாக 10 லட்சம் கணக்குகள் இது வரைக்கும் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த திட்டம் எந்த துறை சார்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்குன்னா அஞ்சல் துறை சார்பில் சுகன்யா சம்ருத்தி அப்படிங்கிற பேரில் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு தமிழில் பேர் கொடுத்துருக்காங்க. பெண் குழந்தைகளின் நலனுக்காக 2015ஆம் ஆண்டு மத்திய அரசால் அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. ஒரு திட்டத்தை பொறுத்தளவில் பேசிக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது, இதோட நோக்கம் என்ன, ஒருவேளை அது வந்து வட இந்திய மொழிகளில் இருந்துச்சு அப்படின்னா அது தமிழாக்கம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ சுகன்யா சம்ருத்தி அப்படிங்கிறத டக்குன்னு நம்மளால் புரிய முடியல. ஆனால் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னா நம்மளால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி தான். ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் ஒன்று, அது போக எந்த வருஷம், இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத மட்டும் சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா அந்த துறை சார்ந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ துறை சார்ந்துன்னு பார்க்கும்போது அஞ்சல் துறை, இதோட அந்த வட இந்திய பேருன்னு பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ருத்தி, தமிழில் பார்த்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 2015 மத்திய அரசு கொண்டு வராங்க. இது யாருக்கு அப்படின்னா பெண் குழந்தைகளின் நலனுக்கான திட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இதோட இந்த ஸ்கீமோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத வரி சலுகை கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் குறைந்தபட்சம் ரூபாய் 250 முதல் அதிகபட்சம் ரூபாய் ஒரு நிதியாண்டில் ரூபாய் 1.5 லட்சம் வரை செலுத்தலாம். இந்த சேமிப்பு திட்டத்துக்கு ஆண்டுக்கு அதிகபட்சமாக 8.2% வந்து வட்டி வழங்கப்படுகிறது. இதுக்கு வந்து வரி சலுகையும் கொடுக்குறோம் அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. வருமான வரி சட்டம் 80C பிரிவின் கீழ் ஆண்டுக்கு 1.5 லட்சம் வரை வரி சலுகை வழங்கப்படுகிறது. அதாவது 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது அதுக்கு வந்து வரி சலுகை கொடுக்குறோம் ஒரு ஆண்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தில் சேர்பவர்கள் தங்களது உயர்கல்வி தேவைக்காக 18 வயது அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற பிறகு 50% தொகையை எடுக்க அனுமதிக்கப்படுகிறது. கணக்கு தொடங்கப்பட்ட நாளில் இருந்து 21 ஆண்டுகளுக்கு பிறகு முதிர்ச்சி அடையும். மேலும் 18 வயது அடைந்த பிறகு திருமணத்திற்கு 1 மாதத்திற்கு முன் அல்லது 3 மாதங்கள் கழித்து கணக்கை மூடலாம் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்களை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம மெயினாக பேசிக்காக ஒரு 4 டேட்டா தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா சுகன்யா சம்ருத்தி அப்படிங்கிற ஸ்கீமோட தமிழ் பேர் தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது எந்த துறையால் செயல்படுத்தப்பட்டதுன்னா அஞ்சல் துறையால். இது எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015. இது யாருக்கானது அப்படின்னா பெண் குழந்தைகளின் நலனுக்காக. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. 10th முடிச்சதுக்கப்புறமும் 50% தொகை எடுத்துக்கலாம், இல்லை 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் 50% எடுத்துக்கலாம். இது முழுமை பெறுறது பார்த்திங்கன்னா 21 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இது முழுமை பெறும். ஸோ அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறமோ இல்லை அந்த ஸ்கீம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறமா அந்த கணக்கை வந்து மூடிக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனையும் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பற்றி பார்த்தாச்சு. அடுத்ததாக தாய்மொழி தினம்.
நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன டேட் அப்படின்னா பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்படுறோம். இந்த வகையில் தாய்மொழி தினத்தை கொண்டாட வேண்டும், கல்லூரிகளுக்கு யுஜிசி அறிவுறுத்தல் அப்படிங்கிற செய்தி. இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோ வந்து முன்மொழிந்த பிப்ரவரி 21 ஆண்டுதோறும் உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த டேட்டா ஸ்கூல் புக்லேயே இருக்கும். நம்ம கொஞ்சம் தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, இல்லை தெரிஞ்சிருந்தால் ரீகால் பண்ணிக்கோங்க. தாய்மொழி தினம் வந்து பிப்ரவரி 21 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து யுனிசெஃப் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சயின்ஸ் டேட்டா. ஜேம்ஸ் வாட்டை பற்றி நீ கொடுத்துருக்காங்க. பேங்க்கோட டேட்டா பார்த்துறோம். ஒன்று, குஜராத்தின் வதோராவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் அரசு வங்கி பேங்க் ஆஃப் பரோடா 1908 பரோடா மகாராஜா 3ஆம் சாயாஜிராவ் கெய்க்வாட்டால் இந்த வங்கி நிறுவப்பட்டது. பின்னர் இந்தியாவின் 13 முக்கிய வங்கிகளுடன் சேர்ந்து 1969 ஜூலை 19 தேசியமயமாக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இதில் நாம் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வங்கிகள் தேசியமயமானது ஃபஸ்ட்டு எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1969 ஜூலை 19 அப்போ வந்து இந்திரா காந்தி அம்மையார் இருந்திருப்பாங்க. மொத்தம் எத்தனை பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 பேங்கை தேசியமயமாக்கியிருப்பாங்க. அப்போது இதை கொஸ்டினாக எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாருங்கள். முதல் முறை தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் எண்ணிக்கை என்னென்னு இதுக்கு முன்னாடி ஓல்டு கொஸ்டின்லேயே கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் எப்படின்னா இந்த மாஸ் லெவலில் எழுதாமல் கம்மியான காம்படிஷன் இருக்கிற எக்ஸாம்ஸில் இந்த மாதிரி கேள்விகளெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது போக அந்த இப்போலாம் பார்த்தீங்கன்னா முந்திலாம் வருடம் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து முதல் முறை இப்போ தேசியமயமாக்கப்பட்ட அந்த வருடம் எது அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போலாம் டேட்டோடு கேட்குறாங்க. அதனால் வருடம் ப்ளஸ் டேட்டும் சேர்த்து படிச்சுருங்க. இந்த மாதிரி வரும்போது அதை ரீகால் பண்ணிக்கோங்க. இது போக கூடுதலாக என்னென்னா 1980 ஒரு 6 பேங்க்கை வந்து திருப்பியும் தேசியமயமாக்கியிருப்பாங்க. இப்போ ஆக மொத்தத்தில் ஒரு 20 பேங்க் வந்து நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வருஷம் பார்த்திங்கன்னா 1969 ப்ளஸ் 1980 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஜேம்ஸ் வாட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டுங்கிறது எலக்ட்ரிக்கலை பொறுத்தளவில் இந்த வாட்டுங்கிற அந்த மெஷர்மெண்ட்டை இவரோட பேரில் தான் நம்ம அழைக்கிறோம். இவரோட கண்டுபிடிப்பை தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, சக்கரம் பொருத்தப்பட்ட ஒரு நீராவி இன்ஜின் அமைப்பையும் பிஸ்டனை மேலும் கீழும் இயக்கும் ரோட்டரி முறையையும் உருவாக்கி காப்புரிமை பெற்றார். அந்த மாற்றங்களால் அந்த நீராவி இன்ஜினின் சக்தி பல மடங்கு பெருகியது. இந்த இன்ஜின் தயாரிப்புக்கு பிறகு இங்கிலாந்து நெசவாலைகள் முதல் உற்பத்தி ஆலை வரை, அதாவது இங்கிலாந்தில் நெசவாலைகள் முதல் உற்பத்தி ஆலைகள் வரை இயந்திரமயமான உற்பத்தி பன்மடங்கு பெருகியது. என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்பு மூலமாக இங்கிலாந்தில் நெசவாலைகள் முதல் உற்பத்தி ஆலைகள் வரை இயந்திரமயமான, அதாவது இயந்திரமயமாக்கிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து உற்பத்தி வந்து இதனால் இவர் கண்டுபிடிப்பினால உற்பத்தி வந்து பன்மடங்கு பெருகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எப்போ கண்டுபிடிச்சிருக்காரு அப்படி பாருங்க, 1781 இந்த விஷயத்தை சக்கரம் பொருத்தப்பட்ட ஒரு நீராவி இன்ஜின் அமைப்பையும் பிஸ்டனை மேலும் கீழும் இயக்கும் ரோட்டரி முறையும் உருவாக்கி காப்புரிமை பெற்றிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஜேம்ஸ் வாட். அடுத்து இஸ்ரோ ஒரு கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பேரிடர் பற்றி ஒன்று கொடுத்துருக்காங்க. தேசிய பேரிடர் நிவாரண நிதியின் கீழ் 5 மாநிலத்திற்கு ரூபாய் 1555 கோடி கூடுதல் நிதி அப்படிங்கிற செய்தி. பேரிடர் நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த பேரிடர் பொறுத்தளவில் அந்த தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சட்டம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005. அந்த சட்டத்தின் கீழே தான் இந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதிலாம் இருக்குது. அந்த சட்டம் எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2004 சுனாமி வந்திருக்கும். அது நம்ம தெரிஞ்ச ஒன்று தான். அந்த சுனாமி வந்ததுனால இனிமேல் இந்த மாதிரி பேராபத்து வரும்போது அதை தவிர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த தேசிய பேரிடர் மேலாண்மை. அதன் கீழே இந்த தேசிய பேரிடர் நிவாரண நிதி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு தெரிய வேண்டியது, பேசிக்காக தெரிய வேண்டியது தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2005 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே ஸ்கூல் புக்கில் இருக்குது, ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரம் அப்படிங்கிறத இஸ்ரோ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 டன் எடையாம். அதாவது விண்வெளித்துறையில் இதுதான் அந்த
மிஷினோட இமேஜ். விண்வெளித்துறையின் தற்சார்பு நிலையை அடையும் வகையில் 10 டன் எடையில் உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்து சக்தி கலவை இயந்திரத்தை வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது. அதாவது இதை கொஸ்டின் அப்படி ஃப்ரேம் பண்ணுங்க. உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்து சக்தி கலவை இயந்திரத்தை வெற்றிகரமாக உருவாக்கிய அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா இஸ்ரோ. அதை உருவாக்கிய நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா. அதோட எடை எவ்வளோன்னு கேட்டால் 10 டன் அப்படிங்கிறது தான் இதோட கொஸ்டின். ஸோ இந்த பாருங்கள், இந்த ஒரு பத்திலேருந்து 3 கொஸ்டின் உருவாக்கியாச்சு. இப்போ கொஸ்டின் எப்படின்னா உலகின் மிகப்பெரிய, இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டை எப்படி இந்தியாவில் முதன்மையாக சில கேள்விகள் எடுக்கிறோமோ அதே மாதிரி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா சில விஷயங்களில் முதன்மாதிரியாக இருக்கும், முன்மாதிரியாக இருக்கும். அந்த விஷயங்களை கண்டிப்பாக நம்ம படிச்சுக்கிறது முக்கிய தேவையாக இருக்குது. இந்த வகையில் பாருங்கள், உலகின் மிகப்பெரிய செங்குத்து உந்து சக்தி கலவை இயந்திரத்தை வெற்றிகரமாக இஸ்ரோ வந்து உருவாக்கியிருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். தற்போது கிரையோஜெனிக் இன்ஜின் உள்நாட்டில் தயாராகிறது. இந்த நிலையில் 10 டன் எடையில் உலகின் மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரத்தை இஸ்ரோ வெற்றிகரமாக உருவாக்கியுள்ளது. இதன் எடை பார்த்தீங்கன்னா 10 டன். அப்போ அந்த கிரையோஜெனிக் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யாவோட டைய பண்ணி தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே தயாரிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இது வந்து பெங்களூரில் உள்ள ஒரு மத்திய தயாரிப்பு தொழில்நுட்ப மையத்தோட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இஸ்ரோவும் அதுவும் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க. இந்திய ராக்கெட்டில் திட எரிபொருள் உந்து சக்தி முக்கிய பங்காற்றுகிறது. அதாவது இந்திய ராக்கெட் தொழில்நுட்பத்தில் பார்த்திங்கன்னா திட எரிபொருள் வந்து உந்து சக்தி மிக முக்கிய பங்காற்றுகிறது. ராக்கெட் மோட்டார் தயாரிப்பில் செங்குத்தான உந்து சக்தி கலவை சாதனம் மிக முக்கியமானது. அப்போ பாருங்கள், இதோட பயன்பாடு என்னென்னு கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா ராக்கெட்டோட மோட்டார் தயாரிப்பில் இந்த செங்குத்தான உந்து சக்தி கலவை சாதனம் வந்து மிக முக்கிய பங்காற்றுது. அப்போ வந்து செங்குத்தான உந்து சக்தி கலவை சாதனம் எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டில் பயன்படுத்துகிற இந்த மோட்டாரை தயாரிக்க இந்த மிஷின் வந்து பயன்படுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதோட வெயிட் வந்து 10 டன் எடை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, ராக்கெட் மோட்டார்களில் திட உந்து விசை மிக முக்கியமானது. இவற்றின் உற்பத்திக்கு அதிக உணர்திறன் மற்றும் அபாயகரமான பொருட்களின் துல்லியமான கலவை இயந்திரம் தேவைப்படுகிறது. தற்போது உருவாக்கப்பட்டுள்ள 10 டன் எடை உள்ள இந்த செங்குத்து கலவை இயந்திரம் உலகிலேயே மிகப்பெரியது, முக்கியமானது. இந்த இயந்திரத்தை முறைப்படி ஒப்படைக்கும் நிகழ்ச்சி பெங்களூரில் நேற்று நடந்திருக்கு. இதை வந்து இஸ்ரோவோட தலைவரான சமீபத்தில் பதவியேற்ற நாராயணன் அவர்கள் வந்து முன்னிலையில் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையம் இயக்குனர் பெற்றுக்கொண்டார். இந்த இயந்திரம் பார்த்திங்கன்னா இந்தியாவின் ராக்கெட் திறனில் இந்த புதிய இயந்திரம் முக்கிய பங்காற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இயந்திரம் வந்து இந்த ராக்கெட் மோட்டார் தயாரிக்க இது பயன்படுது. ஸோ இது வந்து இதோட எடை பார்த்திங்கன்னா 10 டன் இருக்குது. இது உலகிலேயே மிகப்பெரிய உந்து சக்தி கலவை இயந்திரம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.